அண்ணாமலையின் அடுத்த அஜெண்டா தமிழ்நாடு முழுக்க ஒலிக்கப் போகும் குரல். வெளியானது அதிரடி வீடியோ. வணக்கம் நண்பர்களே. வி த லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தனது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு உள்ளார். அந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுக்க நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும், அதற்காக 80வது சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 இன்று காலை தமிழகம் முழுக்க கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த கூட்டங்களில் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் தன்னார்வலர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். உங்களது ஊர்களில் நடக்கும் இந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும். இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் மட்டுமின்றி உங்களது நண்பர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அழைத்து சென்று பங்கேற்க வைக்க வேண்டும். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இதை ஒரு அரசியல் மேடையாகவோ அல்லது சண்டை போடும் இடமாகவோ மாற்ற மாட்டோம். கிராமப்புறத்தின் வளர்ச்சிக்காக நம்மால் இதை பயன்படுத்த முடியும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, இன்று நடக்கும் கிராம சபை கூட்டங்களில் வி த லீடர்ஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் 10 முக்கிய விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அதாவது, கிராம சபையில் பொது நிதியில் எடுக்கப்பட்ட வரவு செலவு கணக்குகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தூய்மையான குடிநீர் விநியோகம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், தமிழக மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், வேளாண்மை சார்ந்த பல திட்டங்கள் மற்றும் கிராம வளர்ச்சி குறித்த பல விஷயங்களை பற்றி பேச வேண்டும். இவை அனைத்துமே ஆக்கப்பூர்வமான விஷயங்களாகும். முக்கியமாக அந்தந்த கிராமங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து பேசி அதை முக்கிய அஜெண்டாவாக கொண்டு வந்து அனைத்து மக்களிடத்திலும் கையெழுத்து பெற்று மாநில அரசுக்கு அனுப்ப வேண்டும். நான் குறிப்பிட்டு உள்ள இந்த 10 திட்டங்களில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் கலந்துள்ளன. இந்த கூட்டத்தின் மூலம் மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். அதற்காக வி த லீடர்ஸ் அமைப்பினர் இதை முன்னெடுத்து சென்று விவரம் இல்லாத மக்களுக்கு இது குறித்து விளக்கம் கொடுத்து அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் கிடைத்து பயனடைய வழிவகை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக இன்று ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். இந்திய குடிமகனாக தேசப்பற்றுடன் இதை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, இந்த கிராம சபை கூட்டங்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பொதுவாக பெரும்பாலான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மக்களுக்கு தெரிவதில்லை. அத்திட்டங்களை நாம் எப்படி பெறுவது என்பது குறித்த விழிப்புணர்வும் அவர்களிடம் இல்லை. அதனால் அவர்கள் சார்பாக நாம் தலையிட்டு அவர்களுக்கு இத்திட்டங்கள் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க உள்ள கிராம சபை கூட்டங்களில் நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். கிராமத்திலிருந்து நம்முடைய மக்கள் சேவைக்கான பயணம் தொடர வேண்டும். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கிராமத்தில் வளர்ச்சி என்பதை முதன்மையாக கொண்டு நாம் செயல்படும் போது மக்கள் மனதில் அழுத்தமாக பதிய முடியும். எனவே கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்று தங்களது ஊர்களில் நடைபெற்ற கூட்டங்களில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன, எவ்வளவு மக்கள் பங்கேற்றார்கள், என்னென்ன பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பினார்கள் என்பது குறித்த தகவல்களை வி த லீடர்ஸ் இயக்கத்தின் இணைய பக்கத்தில் வெளியிடுங்கள் என்றும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார். மு.க. ஸ்டாலின் தொடர்பு எல்லைக்கு அப்பால் செந்தில் பாலாஜி திமுகவிலிருந்து வெளியேறப் போகிறாரா? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் விவகாரத்தில் தங்களுக்கு எதிராக செயல்பட்டதாக சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவரை துரத்தி கொண்டு வருகிறார்கள். சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் தன் மீது தொடரப்பட்ட வழக்குகளில் அவர் முன்ஜாமீன் பெற்றுவிட்ட போதிலும் கூட வேறு புதிய வழக்குகளை பதிவு செய்து எப்படியாவது செந்தில் பாலாஜியை கம்பி எண்ண வைத்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். இதன் காரணமாகவே சென்னை உயர் நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்றங்கள் தன்னை கைது செய்து விழாதபடி தடுக்க முன்ஜாமீன் கொடுத்துவிட்ட போதிலும் அவர் தலைமறைவாக வாழ்ந்து வருகிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் அவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மீது கடும் கோபத்தில் உள்ளாராம். காரணம், தான் துன்புறுத்தப்பட்ட போதோ அல்லது தாக்கப்பட்ட போதோ அதற்கு எதிராக திமுகவில் எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று அவர்கள் செயல்பட்டு வருவதால் தொடர்ந்து திமுகவில் இருந்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோபம் தன் மீது அதிகமாக பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த கட்சியை விட்டு வெளியேறி விடலாம் என்று அவர் முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக திமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகம் சரணடைந்து விடலாமா, அப்படி இல்லை என்றால் பாஜகவில் இணைந்து விடலாமா என்று அவர் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. என்றாலும் தற்போதைய நிலவரப்படி செந்தில் பாலாஜியை யாருமே தொடர்பு கொள்ள முடியவில்லை. தனது வழக்கமான மொபைல் எண்ணை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விட்டாராம். இதன் காரணமாக கூடிய சீக்கிரமே செந்தில் பாலாஜி திமுகவிலிருந்து வெளியேறி இன்னொரு கட்சியில் இணைந்து விட்டார் என்ற செய்திகள் வெளியாகும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தாக்குதலிலிருந்து எப்படியாவது தப்பித்து தனக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியிடம் சரணடைந்து விட வேண்டும் என்று அவர் விரைவில் சில கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கிறார்கள்.
சைதாப்பேட்டை வாக்காளர்களுக்கு நல்ல சாவே வராது, சாபமிட்ட திமுகவின் RS பாரதி. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலின் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று புதிய சாதனை படைப்பார் என்றுதான் திமுகவினர் கூறி வந்தார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவை முந்தி சென்று வெற்றி பெற மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அதிலும் அவர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியை தழுவினார். இதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மீதும் திமுகவினர் கடுமையான கொந்தளிப்பில் இருந்து வருகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நேற்று சென்னையில் உள்ள காரம்பாக்கத்தில் திமுக நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதில் கலந்து கொண்ட RS பாரதி, இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை பார்க்கும்போது இன்னும் திமுக ஆளுங்கட்சியாகவே இருப்பதாக தோன்றுகிறது. 1970களில் வந்தது போன்ற திமுக தொண்டர்கள் இங்கேயும் திரண்டு வந்துள்ளீர்கள். என்றாலும் கடந்த தேர்தலில் திமுக அடைந்த தோல்வியை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி 50 ஆண்டு காலமாக ஒரு தேர்தலில் கூட தோற்றதில்லை. 13 முறை வெற்றி பெற்றார். அதோடு விசிலுக்கு ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் கஞ்சா அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு போட்டவன் தான் நடுரோட்டுக்கே வந்து தலையில் மண்ணை அள்ளி போட்டதால் தான் இந்த சமூகத்திற்கு புத்தி வரும். இதே சைதாப்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சராக இருந்த மா. சுப்பிரமணியன் மிகப்பெரிய மருத்துவமனையை கொண்டு வந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அவருக்கு மக்கள் ஓட்டு போடவில்லை. இவர்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. இனிமேல் திமுகவினர் யாரும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டாம். கட்சிக்காரருக்கு மட்டும் நல்லது செய்யுங்கள். தமிழ்நாட்டிற்கு மு.க.ஸ்டாலினை போன்று யாரும் நன்மை செய்ததில்லை. ஆனால் அவரையே கொளத்தூர் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். தற்போதைய ஆட்சியரை பார்த்து தெரிந்து கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போடாமல் விட்டுவிட்டோமே என்று தமிழ்நாட்டு மக்கள் வருந்த போகிறார்கள் என்று பேசியுள்ளார். குறிப்பாக திமுகவின் மா. சுப்பிரமணியனுக்கு ஓட்டு போடாத சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது என்று அவர் பேசிய வீடியோ வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவின் தோல்விக்கு கட்சியின் கருப்பாடுகள் தான் காரணம். மு.க.ஸ்டாலினுக்கு கள ஆய்வு குழு கொடுத்த அறிக்கை. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணத்தை அறிய தமிழ்நாடு முழுக்க பல குழுக்களை அனுப்பியிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த அடிப்படையில் கள ஆய்வு குழுவினர் திமுகவில் உள்ள பல மாவட்ட நிர்வாகிகளை மாற்ற வேண்டும். காரணம், அவர்கள் மாற்றுக் கட்சியுடன் டீல் போட்டுக்கொண்டு திமுகவுக்கு எதிராகவே வேலை செய்துள்ளார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு எதிராக திமுக புள்ளிகள் வேலை செய்யாமல் தடுப்பதற்கு பெரிய அளவில் முயற்சிகள் நடந்துள்ளன. இதற்காக பெரும்பாலான திமுகவினர் விலை போயுள்ளார்கள். இப்படி திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பல திமுக முக்கிய நிர்வாகிகள் மாற்றுக் கட்சிகளின் வெற்றிக்காக பாடுபட்டுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோத்ததற்கு தமிழக வெற்றிக் கழகம் காரணமல்ல, திமுகவின் முக்கிய நிர்வாகிகளே காரணம் என்றும், மேலும் திமுகவில் ஏகப்பட்ட உள்கட்சி மோதல் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்கள். அதன் காரணமாகவே சந்தேகத்திற்கிடமான பாதிக்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை மாற்றம் செய்து புதியவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு வர தற்போது உதயநிதி ஸ்டாலின் மூலம் ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறதா. அதோடு மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70, ஒன்றிய செயலாளர்களின் அதிகபட்ச வயது 60, கிளை செயலாளர்களின் அதிகபட்ச வயது 40 என வயது நிர்ணயம் செய்யப்பட்டு பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளன. அந்த வகையில் அடுத்தபடியாக திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் செய்ய போகும் அதிரடி ஆபரேஷனில் பாதிக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் களையெடுக்கப்படுவார்கள் என்பது தெரியவந்துள்ளது.